வணக்கம் தோழர்களே. அடுத்து என்ன கான்செப்ட் நம்ம ஃபர்ஸ்ட் டேல பார்க்க போறோம்னா, கான்செப்ட் நம்பர் 2. இது வந்து என்னன்னா ஏபி ரூல். இது வந்து என்னன்னா ரொம்ப இம்பார்ட்டன்டான ரூல் நண்பா. இது வந்து ரொம்ப ஈஸியான ஒரு சம் தான். இது வந்து என்னன்னா எவ்வளோ ஈஸியா நம்ம போட முடியும் அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்கலாம். ஓகேங்களா? ரொம்ப இம்பார்ட்டன்ட். நல்லா பார்த்துக்கிறங்க. ஒண்ணுமே கிடையாது நண்பா. இப்போ ஃபர்ஸ்ட் வந்து என்னன்னா, ஒருத்தவங்க சாம்ல இன்கம் வந்து என்னன்னா 20% வந்து என்னன்னா லெஸ் தென் த ராம் இன்கம். சரியா? ராமோட இன்கம் வந்து என்னன்னா 20% வந்து என்னன்னா லெஸ் தென். இப்போ வந்து என்னன்னா நீ தெளிவா பேசிக்கா போடணும்னாலும் இத போட்டுக்கலாம். இப்ப நம்ம ஷார்ட்கட்டா போறதுனால நான் சொல்றேன். ஷார்ட்கட் இப்ப நான் உங்களுக்கு சொல்வேன். நீங்க அத யோசிச்சிருக்க கூட மாட்டீங்க. இப்ப என்னது சாம் இன்கம் வந்து என்னன்னா ராம விட 80% 20% கம்மி. அப்ப இது 80, இது வந்து என்னன்னா 100. ராம் 100ஆ இருக்கும்போது இவங்களோட சம்பளம் ரூ. 80,000 இருந்திருக்கு. இப்ப என்ன கேட்டிருக்கானுங்க? ஹவ் மச் பெர்சன்டேஜ் ராம் இன்கம் மோர் தென் த சாம் இன்கம் இன் த பெர்சன்டேஜ். நான் என்ன சொல்லியிருக்கேன்? உங்களுக்கு என்ன சொல்லியிருக்கேன்? நல்லா ஞாபகம் வந்திருக்கும். தென்னுக்கு அப்புறம் உங்களுக்கு என்ன இருக்குதோ அது உங்களுக்கு கீழேன்னு சொல்லியிருக்கேன். கரெக்ட்டா? தென்னுக்கு அப்புறம் உங்களுக்கு என்ன இருக்குதோ அது உங்களுக்கு கீழேன்னு சொல்லியிருக்கேன். அப்ப தென்னுக்கு அப்புறம் எனக்கு என்ன இருக்குது? சாம். அப்ப 80ங்கிறது எனக்கு கீழ வரும். ஓகேங்களா? அடுத்து என்ன இருக்குது? மோர் தென்னு இருக்குது. அப்ப மோர் தென், லெஸ் தென்னா என்னது? இது 2க்கான டிஃபரெண்ட். அப்ப 100 மைனஸ் 80. அப்ப இன்ட்டு 100% நம்மளுக்கு கேட்டிருக்காங்க. அப்ப இத நீங்க போட்டீங்கன்னா என்ன வரும் உங்களுக்கு? 20/80 இன்ட்டு 100ங்கிறது இருக்கும். ஓகேங்களா? இத நீங்க கேன்சல் பண்ணீங்கன்னா என்ன வரும் உங்களுக்கு பாருங்க. இது 1, 1 இது வந்து என்னன்னா 4 20,000 அடிக்கிறேன். அடுத்து இத நீங்க அடிச்சீங்கன்னா 1, இத அடிச்சீங்கன்னா 25. அப்போ உங்களுக்கு ஆன்சர் என்னது? 25%. இப்படி இவ்வளவு நேரம் நீங்க யோசிச்சு நீங்க போடணுங்கிறது அவசியம் இருக்குதா? கிடையவே கிடையாதுங்க. இதை விட ஷார்ட்கட்டா நீங்க நல்லா தெளிவா நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா போதுமானதுங்க. இதை நீங்க ஈஸியா போடலாங்க. தெளிவா தெரிஞ்சுக்கிறங்க. உங்களுக்கு 20% லாஸ். அது லாஸ்னா உங்களுக்கு என்ன தெரியும்? -1/5ங்கிறது ஃப்ராக்ஷன் வேல்யூன்னு தெரியும். கரெக்டா? -1/5ங்கிறது ஃப்ராக்ஷன் வேல்யூன்னு தெரியும். ஓகேங்க. அடுத்து இது எப்படி நீங்க இந்த இடத்துல நீங்க ஃபிக்ஸ் பண்ணணும்னா, இந்த மேல உள்ள நியூமரேட்டர் இருக்கு தெரியுமா? 1. இந்த 1ங்கிறது சேம்ங்க. அப்படியே வருங்க. சேம் அப்படியே உங்களுக்கு இந்த இடத்துல வரும். ஓகேங்களா? 2வது நெக்ஸ்ட் வந்து என்னன்னா, இந்த சிம்பிள் இருக்குதா? இந்த மைனஸ் பிளஸ் இருக்குதா? இந்த இடத்துல லாஸ்னா இந்த இடத்துல வந்து என்னன்னா ஆப்போசிட்டுங்க. ஆப்போசிட்ல உங்களுக்கு பிளஸ் வருங்க. பிளஸ் வரும். ஆப்போசிட் உங்களுக்கு சிம்பிள் வருங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து என்னன்னா உங்களுக்கு கீழே ஒரு நம்பர் வரணும்ல, அது வந்து இது 2யும் ப்ளஸ் பண்ணிக்கணுங்க. சம் பண்ணணும். எப்போன்னு இந்த இடத்துல -1 இருக்குது. அப்போ நம்ம -1 தான் பண்ணிக்கணும். ஆனால் சம் பண்ணணும் காமனா. அப்போ 5 - 1 நீங்கள் சம் பண்ணீங்கன்னா என்ன வரும்? உங்களுக்கு 4ங்கிறது வருங்க. கரெக்டாக 4ங்கிறது வரும். இது கூட நீங்கள் வந்து என்னன்னா பெர்சன்டேஜ் கண்டுபிடிக்க 100 போட்டுக்கிறங்க. அவ போட்டுக்கிட்டீங்கன்னா என்ன வரும் உங்களுக்கு? 25%ங்க. இதுதான் உங்களுக்கு ஆர் மெத்தடுங்க. ஓகேங்களா? ஓகேங்க. இது எப்படின்னு உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும். ஒன்றுமே கிடையாது. ஃபர்ஸ்ட் 20%க்கு வந்து என்னன்னா ஃப்ராக்ஷன் வேல்யூ எடுக்கிறோம். அந்த ஃப்ராக்ஷன் வேல்யூ எடுத்த பிறகு மேலே உள்ள நம்பர் அப்படியே சேமு. கீழே உள்ள நம்பர் வந்து என்னன்னா 2யும் சம் பண்ணி வர நம்பர் தான் கீழே உள்ள நம்பர். அது மைனஸ்ல இருக்கிறதுனால -1 + 5ன்னு இருக்கும். அப்போ நம்ம பண்ணும்போது நம்மளுக்கு வந்து என்னன்னா 4ங்கிறதா வரும். சிம்பிள். அதுக்கு ஆப்போசிட் சிம்பிள். இங்கே ப்ளஸ் இருந்துச்சுன்னா இங்கே மைனஸ், இங்கே மைனஸ் இருந்துச்சுன்னா இங்கே ப்ளஸ். அவ்வளோதாங்க. இன்ட்டு 100 போட்டிங்கன்னா அடிச்சுக்கலாம். இதை நீங்கள் பேசிக்காக நீங்கள் போட்டிருப்பீங்க. இதுதான் நீங்கள் ஈஸியாக நீங்கள் யோசிக்கலாம். ஓகேங்களா? இதே மாதிரி இன்னொரு கொஸ்டின் பார்த்தோன்னா நீங்களே ஆட்டோமேட்டிக்காக அடுத்த செம்ம நீங்கள் போடுவீங்க. இந்த செம்ம நீங்களே போடலான்னு அடுத்த கொஸ்டின் நம்ம பார்ப்போம். இது நான் சொல்கிறேங்க. அந்த கொஸ்டின் நீங்கள் போடுங்க. ஓகேங்க. இப்போ வாங்க அதே தான் ரேம், சாம் 2 பேத்துக்கு மாற்றி விட்டுருக்கோம். அதே சிஜிஎல்ல பாருங்கள் 2024 கேட்டிருக்காங்க. இப்போ பாருங்கள் ரேம். இங்கே வந்து ரேம் ஃபர்ஸ்ட் இருக்காப்புல, சாம் அடுத்து வந்து என்னன்னா சாம் 2வது இருக்காப்புல. ஓகேவா? 2வது. இப்போ வந்து என்னன்னா ரேம் இன்கம் வந்து என்னன்னா 2.5% மோர் தென் த சாம். இது நீங்கள் பேசிக்காக அப்படி போட்டு கொண்டு போவீங்க. நான் போடுறேன்னா பாருங்களேன். இப்போ பாருங்கள். இப்போ வந்து என்னன்னா எனக்கு என்ன தெரியும்? 2.5% மோர் தென் ப்ளஸ். இதுக்கு என்ன எனக்கு ஃப்ராக்ஷன் வேல்யூ தெரியும்? 2.5 இன்ட்டு நான் 100ன்னு இருக்கும். நான் இந்த 0 வந்து என்னன்னா நான் தூக்கி விடுறக்காண்டி என்ன பண்ணுறேன்? கீழே 10ஆல மல்டிப்ளை பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? அப்போ இங்கே 10ஆல மல்டிப்ளை பண்ணால் எனக்கு 25 ஆயிருக்கும். கரெக்டாக? அதனால நான் அதை அப்படியே மல்டிப்ளை பண்ணிக்கிறேன். எப்படின்னா 25/1000ன்னு எனக்கு ஆயிருக்கும். ஒரு புள்ளி இருந்துச்சுன்னா ஒரு 0 கீழே மல்டிப்ளை பண்ணணும். மேலே 2 புள்ளி இருந்துச்சுன்னா கீழே 2 0 மல்டிப்ளை பண்ணணும். அவ்வளோதாங்க பெஸ்ட்டு. இப்போ வந்து என்னன்னா இதை நீங்கள் கேன்சல் பண்ணீங்கன்னா 25 ஆயிப்பால்ல 1 மேலே வந்துடும். கீழே நீங்கள் கேன்சல் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 40ங்கிறது வந்துடும். கரெக்டாக? 40ங்கிறது வந்திருக்கும். இதான் உங்களுக்கு ஃப்ராக்ஷன் வேல்யூ. கரெக்டாக? இப்போ வந்து என்னன்னா இதோட தலைகீழ் தான் உங்களுக்கு கேட்டிருக்காது ஏபி ரூல் படி. இப்போ உங்களுக்கு என்ன தெரியும்? இது வந்து என்னன்னா ஃபர்ஸ்ட் நம்பர் இது வந்து ப்ளஸ்.
இது நம்பர் 1ங்கிறது சேம் அப்படியே தான் இருக்கும். சிம்பிள் மாறும் அப்படியே. சிம்பிள் ஆப்போசிட்டாக மாறும். அப்போ இது ரெண்டையும் நீங்கள் ஆட் பண்ணுவீங்க. மேலேயும் கீழே ஆட் பண்ணுறது தான் இங்கே நம்பர் 41 இன்ட்டு 100 கரெக்டாக, இன்ட்டு 100 கரெக்டாக. இப்போ நீங்கள் இதை கேன்சல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன வரும்? 41 எத்தனைல இருக்கு பாருங்க, 2 இருக்குது, 3 இருக்குது, 1 பாருங்கள். 41 2 சார் 82, அதுக்கடுத்து வரவே வர 3னா வர வாய்ப்பே இல்லை. அப்போ 2 சார் தான். அப்போ 2.43 தான் ஆன்சர். ஓகேங்களா? ஓகேங்க. இதை வந்து நீங்கள் ஹோம்ஒர்க்காக நீங்கள் இதை போட்டுருங்க. இது உங்களுக்கு ஹோம்ஒர்க்குங்க. இது வந்து ஹோம்ஒர்க். ஓகேங்க. இந்த மாதிரி உங்களுக்கு வீடியோ உங்களுக்கு வேணும்னு நினைக்கிறீங்களா? நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறங்க. நம்ம டெலகிராம் குரூப்பில் இதுக்கான ஹோம்ஒர்க் செம்ம நீங்கள் பார்த்துக்கிறங்க. அதில் நம்ம டெலகிராம்குள்ளே கான்செப்ட் 2 அப்படிங்கிற மாதிரி இதுக்கான ஹோம்ஒர்க் செம்ம இருக்கும். ஓகேங்களா? தேங்க்யூ.